எனக்கு வந்து குறைந்த அளவு இடம் தாங்க இருக்குது. 1 ஏக்கர் தான் இருக்குது, 2 ஏக்கர் தான் இருக்குது. அதிலே வந்து என் வீட்டுக்கு தேவையான காய்கறி சாகுபடிலாம் பண்ணிருக்கேன். ஒரு பக்கம் வந்துட்டு இது போல் வந்து பழச்செடிகள் மரச்செடிகளாக வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து டிம்பர் மரங்கள் வைக்கணும்னு ஆசை. பல்லாண்டுக்கு அதாவது ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக எனக்கு மொத்தமாக ஒரு ரூ. 5,00,000 ரூ. 10,00,000 எனக்கு கிடைக்கணும்னு ஆசை. எனக்கு இடமே இல்லைங்க, நான் என்னங்க சாகுபடி பண்ணுறது? இது போல் வரப்பு உரங்கள் நடுங்க. ஆப்பிரிக்கன் காயா செலகனன்சி அப்படிங்கிற ரகம் நடவு பண்ணி 3 மாதங்கள் ஆகுது. இதனுடைய அடித்தண்டை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? பக்க கிளைகள் இல்லாமல் பக்க இலைகளை எப்படி உருவாகுது பார்த்தீங்களா? ஆப்பிரிக்கன் காயா செலகனன்சி அப்படிங்கிற ரகம் ஒரு வரப்பு உரங்களில் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 1, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 200 நாற்றுகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து விலையே இல்லை, மார்க்கெட்டே இல்லை, சந்தையே இல்லை, இன்றைக்கி மார்க்கெட்டு 10,000 ரூபா, இன்னும் 10 வருஷம் கழித்து இதே 10,000 ரூபாய்க்கு தான் விற்கிதுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 200 நாற்றுகள் நீங்கள் சுற்றிலும் நடவு பண்ணும்போது 20,00,000 ரூபாய்க்கும் குறையாத வருமானத்தை உங்கள் வரப்பு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இதுபோல் வரப்பு பயிர் அறுவடை செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகள், தனிப்பயிராக வந்து மகவானி சாகுபடின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவியம் தொடர்பு கொள்ளுங்கள். இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இதில் பூரா அடியிலிருந்து கொடிமிளகு ஏற்றலாம். நீங்கள் ஏன் கொடிமிளகு ஏற்றலாம்? தேக்கு இலையுதிர் காலங்களில் இலை கொட்டிடும். ஆனால் மகோகனி இலையுதிர் காலங்களில் கூட இலை கொட்டாது. அப்போ அந்த கூலிங் கிளைமேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், நம்ம கீழேருந்து கொடிமிளகு ஏற்றும் போது நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருமானம், அதாவது டிம்பர் கல்டிவேஷன்லேயே 2 பயிர் சாகுபடி முறைக்கு நம்ம வந்து போக முடியும். இதுபோல் வீரிய நாட்டுகள் வணங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.